ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த சாவக்காடு அப்படின்ற இடத்துக்கு போயிருந்தாங்க கேரளா கிட்ட. அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய அனிமல்ஸு, பேர்ட்ஸு, நிறைய ஃபிஷ்ஷஸ்ஸு, அடுத்து வந்து பார்க்கிங், குழந்தைங்க விளையாடுற அந்த பார்க்கிங் ஏரியா, அடுத்தது பீச், சாவக்காடு பீச் அப்படின்னு நிறைய பிளேசஸ் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கோம், அதை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது பேர் வந்து என்னென்னா ஃபார்ம் வில்லா. 3 டைப்பாக பிரிச்சுருக்காங்கங்க. அதை ஃபார்ம் வில்லான்னு பிரிச்சுருக்காங்க. அடுத்தது ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கிற இடத்த வந்து மெரைன் வேர்ல்டுன்னு பிரிச்சுருக்காங்க. அப்புறம் பீச்சை வந்து சாவக்காடு பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடங்க அது. உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அனிமல்ஸு, பேர்ட்ஸு, இதுதான் ஃபஸ்ட்டு. அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா டாங்கியிலே விதவிதமான டாங்கீஸு, அடுத்து வந்து ஹார்ஸு. சமயத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ஸுக்கும் டாங்கிக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரியே இருந்தது. அந்த மாதிரி இருந்தது ஹார்ஸு. நம்ம கையால் அனிமல்ஸுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். நம்ம கையிலே வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கை நீட்டினோம்னா அழகாக உட்காராங்க. வந்து எல்லாம் அங்கே வந்து கையில் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்றாங்க. பயம் இல்லாமல் இருந்தால் நம்ம செய்யலாங்க. அது மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த இடம் பார்க்குறதுக்கு. ஹர்ஷனுக்கு 2-3 நாள் லீவ் இருந்தது, அவருக்கு மாப்பிள்ளைக்கு லீவ் இருந்தது. சரி போயிட்டு வருவோம் அப்படின்றதுக்கோசரம் அன்றைக்கி போயிட்டு வந்தோம். 2-3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து இதை போயிட்டு வந்தோடனே இதை வந்து இப்போ எடிட் பண்ணி போட 2-3 நாள் ஆகிடுது உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா கோட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டான கோட்டுங்க. அது ஹர்ஷன் வந்து இதெல்லாம் பார்த்ததில்ல இல்லையா, அவ்வளோ ஒரு சந்தோஷம். கிட்டக்கே இருந்து அந்த கோட்டுக்கு வந்து ஃபுட்டு இதெல்லாம் கொடுக்குறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது டக்குலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமாக இருக்குங்க. கருப்பு கலரு, பச்சை கலர், க்ரீன் கலரு, அடுத்தது வந்து ஒயிட்டு இதுவும் கலந்த மாதிரி டக்ஸு எல்லாம் நிறைய. அந்த டக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸ்விம்மிங் ஏரியாவே நல்லா அழகாக இருந்தது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கங்க. அழகாக குட்டி குட்டியாக வீடு மாதிரி, அந்த டக்ஸ் போய் அதில் இருக்க மாதிரியும் வீடு மாதிரி நல்லா இருந்தது. நல்லா பராமரிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. கேரளாவில் இது மாதிரி ஒரு இடம் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல், குழந்தைகள் லீவ் விட்டால் கேரளாவுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஜாலியாக குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணலாம், நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு 30 வயசு குறைஞ்ச மாதிரி நம்ம ஜாலியாக இது பண்ணுறவங்களோட. இங்கே பாருங்கள், இந்த டக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கேரளாவில் போனீங்கன்னா இது மிஸ் பண்ண பார்க்குறதுக்கு வந்து இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லோரும் பார்த்திங்கன்னா குட்டி அங்கே அழகாக கோழிக்குங்க, சின்ன கோழி குஞ்சு ரொம்ப அழகாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தது. பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. முயலும் பார்த்திங்கன்னா கலராக முயலுங்க. இந்த மாதிரி இவ்வளோ முயல் கலராக இருக்குமான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை நான் எங்கேயும் போகாதனால அதெல்லாம் பார்க்காதனால அப்படி தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. ரொம்ப சூப்பராக இருந்து முயல் பாருங்கள். ஹர்ஷன் கையிலே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் நம்ம கையிலே அனிமல்ஸ் கொடுக்குறாங்க, கேட்டால் நம்ம கையிலே கொடுக்குறாங்க. கொஞ்சம் நேரம் வாங்கி வச்சுக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஃபுட்டும் அதுக்கு கொடுக்கலாம். நம்ம அங்கேயே விற்கிறாங்க, வாங்கியும் கொடுக்கலாம். புல்லுகள் அந்த மாதிரி இருந்தால் கொடுக்க அலோவ் பண்ணுறாங்க, கொடுக்கலாங்க. பாருங்கள் தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த பாட்டிலில், அந்த தண்ணியை நம்மளே கூட எடுத்து கொடுக்கலாங்க. முயல் தாங்க நிறைய வெரைட்டிங்க. அந்த பக்கம் ஓடிட்டு கலராக அவ்வளோ கலர் முயலை நான் பார்த்ததே கிடையாது. நிறைய வெள்ளரிக்காய், வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள் சிறுத்தை புலி, இது ஒரு கலர் பாருங்கள், கலராக இருக்குது. சிறுத்தை புலியில் இத்தனை கலர் இருக்கான்னு எனக்கு தெரியல. 2-3 நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஒரு சில அனிமல்ஸ் பேர் தெரிய மாட்டேங்குது. பேர்ட்ஸுக்கு அந்த மாதிரி பேர் தெரிய மாட்டேங்குது சில பேர்ஸ்லாம். உங்களுக்கு ஏதாவது பார்க்கும்போது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் மங்கீஸுங்க, நிறைய மங்கீஸு அது பாருங்கள் எங்கெங்கே ஏறுது பாருங்கள். பிளாக் கலரில் இருக்குது, அந்த மாதிரி ஒயிட் கலர் மங்கி. இன்னொன்று ஃபுல்லாக அப்படியே ஏறி இறங்கி பார்த்துட்டு தான். மங்கீஸ் பார்த்தாலே எவ்வளோ நல்லா இருந்ததுங்க. அங்கே அது பண்ணுறத சேட்டாவெல்லாம் பார்த்தாலே பாருங்கள் 1 டே கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து கொர்க்கடையில் 2-3 வெரைட்டி வச்சுருக்காங்க. பெருசு இருக்குது, சின்னது இருக்குது, அது மாதிரி இருக்குது. அதோட வந்து எக்கு வந்து இப்படி பண்ணியிருக்காங்கங்க. இங்கே பாருங்கள் இது வந்து ரேட்டு பார்த்தோன்னா ஒயிட் ரேட்டு. இது பாருங்கள் எவ்வளோ பெருசு மலைப்பாம்புங்க. இங்கே நிறைய பேர் பாம்பெல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு தான் பயமாக இருந்தது. அங்கே பாருங்கள்
பாம்பு ஒன்றுமே பண்ணலங்க, கடிக்கல, ஒன்றும் பண்ணல. அவங்க ஆட்களே வந்து கழுத்தில் போடுறாங்க, அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க தைரியமாக. பயமாக இருந்தது. ஆனால் பச்சை கலரில் வந்து அரணையோ ஓணான் அரணை பச்சை கலரில், ஒயிட் கலரில் ஸ்னேக்குங்க இது. இங்கே பாருங்கள், ஓணான் பாருங்கள், க்ரீன் கலர். இது பச்சைவந்தின்னுவாங்களா, அதுவா என்னன்னு தெரியல. ஆனால் இது கலரே பச்சைவந்தினா இருக்கிற இடத்த இந்த மாதிரி தன்னோட உடம்போட கலரை மாற்றிக்கும். பட் ஆனால் அது வந்து க்ரீன் கலர்லேயே இருந்தது. இது ஒரு பேர்டு. நிறைய இங்கே பேர்ட்ஸு, இந்த டக்குலேயே நிறைய வெரைட்டி. இது என்ன வான்கோழி அப்படிங்கிறாங்க, அதில் ஒரு வெரைட்டி. அது சூப்பராக இருந்துங்க பாருங்கள். அடுத்தது கிளி, பஞ்சவர்ண கிளின்னு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அது நம்ம கை நீட்டினா போகிற நிறைய கிளி வந்து உட்காருறது இல்லை. கலர் கலராக ஒரே கிளியில் 5 வர்ணம், அதனால தான் அது பேர் பஞ்சவர்ண கிளியாம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் அப்படியே மனசை அப்படியே கொள்ளை கொண்டு போகுது. கடவுளோட படைப்பு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குங்க. ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு அழகு, அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப இயற்கை வந்து கடவுள் கொடுத்த வரங்க நமக்கு. அப்படியே அவங்க போனோம்னா நம்மளோட கஷ்டம் எல்லாம் அப்படியே மறந்து போயிடும், இந்த பேர்ட்ஸையும் அனிமல்ஸையும் பார்க்கும்போது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய வந்து கிரெயின்ஸ் வெரைட்டிலாம் வச்சுருந்தாங்க, அந்த கொத்தி சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டே இருந்ததுங்க அந்த இதெல்லாம், பருப்பு அந்த வகையெல்லாம். புறாங்க இது. புறா பார்த்திங்கன்னா வெரைட்டியாக இருக்குது புறா. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா புறாவா கோழியானே டிஃப்ரெண்ட் தெரில, அந்த மாதிரி இருந்தது. இந்த கொர்க்கடைல் வெரைட்டி நிறைய 2-3 வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த கீரை பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் இருந்தது. 2-3 வெரைட்டி வச்சுருந்தாங்க. பாருங்கள், மரத்து மேலாம் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். அது என்ன கிட்ட போய் பார்த்தா அது என்ன ஓணான் மாதிரியும் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா கொர்க்கடைல் மாதிரியும் இருக்குது, சின்னது மாதிரியும் இருக்குது. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். மரம் ஃபுல்லாக இருக்கும் நிறைய. மர்மோசிட் அப்படின்றாங்க. அது எதுவும் அங்கேயும் ஒன்றுக்கு போர்டு வச்சுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் போர்டு கவர் பண்ணி எடுத்திருக்கேன் நான். இது வந்து இது அணிலே நிறைய வெரைட்டி இருக்குங்க. முதல்ல கீரை பிள்ளைன்னு நினச்சோம் நாங்கள் இதை பார்த்துட்டு. அப்புறம் கிட்டக்க போய் பார்த்தோன்னா தான் அணில்னு தெரிஞ்சது. பிளாக் கலரில் அணில், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், பஞ்சவர்ண கிளி. நம்ம போய் கை நீட்டினது தான் தாமசம், உடனே வந்து வரிசையாக உட்காந்துருதுங்க. கை மேலே அழகாக உட்காந்துருக்கோம். ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்கவே. ஹர்ஷனு கை நீட்டி அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டான். பாருங்க, ரொம்ப சூப்பராக நல்லா இருந்ததுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கிளி பாருங்கள். அது எவ்வளோ உயர மரத்துலேயே உட்காந்துருக்கு, நம்மக்கிட்டே வருதுங்க அழகாக. ஷோல்டரில் கூட வந்து உட்காருது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மெரைன் வேல்டு அப்படின்றாங்க. இங்கே பூரா ஃபிஷ்ஷஸ் தாங்க இந்த மெரைன் வேல்டில். நம்ம முன்னாடி பார்த்தது ஃபார்ம் வில்லா. அந்த ஃபார்ம் வில்லாவில் தான் இப்போ பேர்ட்ஸு அனிமல்ஸு அதெல்லாம் பார்த்தோம். நம்ம இந்த மெரைன் வேல்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷஸ் தான், வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ஸு. அது வந்து அவங்க வச்சுருக்கிறதே நல்லா இருக்குங்க. அப்புறம் கார் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து தண்ணியில் இருக்குது ஃபுல்லாக. இது வந்து பெரிய பாட்டில் மாதிரி ஏதோ இருக்குது, அது ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷஸ்ஸுங்க. குட்டி 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 ஃபிஷ்ஷஸ் ஒயிட் கலரில் நிறைய நல்லா இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. இது நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மீன் தொட்டியில் வளர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி மீன்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. அதுலேயே கொஞ்சம் வெரைட்டியாக இருந்தது. இதுவும் அதே மாதிரி தான், ஒயிட் கலர் ஃபிஷ்ஷு. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் அது அப்படியும் போயிட்டு வர்றது பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா அது
தூண்டில் கொடுத்தாங்க, தூண்டில் போட்டு பிடிக்கலாம் அப்படின்றது அந்த ஃபிஷ்ஷஸ்லாம். ஹர்ஷனும் பிடிச்சிருந்தான், அதுதான் நாங்கள் எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் அவனோட இருந்ததுனால. இங்கே பாருங்கள், அப்படியே அருவி மாதிரி ஒரு இடத்துல அப்படியே தண்ணி அப்படியே கொட்டுங்க. கொட்டினா அந்த இடத்துக்கு போனால் அவ்வளோ ஃபிஷ்ஷஸ். நம்ம கால் அதுக்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா அப்படியே வந்து ஃபுல்லாக கால்கிட்டே வந்து எல்லாமே வந்து ஏறும், காலில் ஏறும், காலை கடிக்கும். அந்த மாதிரி நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், ஹர்ஷன் பிடிக்கிறான் பாருங்கள், மீன் பிடிக்கிறான். குனிஞ்சு இதில் தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். தூண்டில் மாதிரி ஒன்று தராங்க, அதை போட்டு அப்படியே பிடிக்கலாம். இந்த கால் வச்சுட்டா அழகாக அதில் அப்படியே கால் மேலே ஏறி ஏறி வருதுங்க. ரொம்ப நல்லா இருந்தது இது. நல்லா அந்த தண்ணிக்கு அதுக்கு ஜில்லுன்னு, அது ஏற்கனவே அந்த இடமே ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே செம வெயிலுங்க, தாங்க முடியாத வெயில். அங்கே ஈவினிங் டைம் இல்லை மார்னிங் டைம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இது கிளைமேட்டே இந்த மாதிரி கிளைமேட்டாக இருக்கும்போதே அங்கே அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஃபிஷ் பிளாஸ் கலரில் பெரிய இடங்க. இது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் எங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஆனால் ஒன்றுங்க, உள்ளுக்குள்ளே வந்து எதுவுமே சாப்பிட முடியாதுங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம போனால் லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். நாங்கள் வந்து காலையில் வந்து இட்லி, மிளகாப்பொடி எண்ணெய், வெங்காயமும் தக்காளியும் போட்டு சட்னி, அப்புறம் மத்தியானத்துக்கு புளி சாதம் கொஞ்சம், தயிர் சாதம் கொஞ்சம், சப்பாத்தி கொஞ்சம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எடுத்துகிட்டு போனதுனால எங்களுக்கு நைட்டு வரல, அங்கே சாப்பிட முடிஞ்சது. நைட்டு ஒரு வேளை மட்டும் வெளியில் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேரணும். ஒன் டே ட்ராவல் தாங்க இது. நல்லா இருந்தது. ஆனால் இங்கே போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு கேன்டீன் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. பட் ஆனால் சாப்பாடு வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அங்கே மலையாளிஸ் கண்டிப்பாக பிடிக்கும் அவங்களுக்கு. அங்கேயே இருக்கிறதுனால அந்த சாப்பாடு சாப்பிட்டு பழக்கப்பட்டுருப்பாங்க, அதனால் பிடிக்கும். நமக்கு வந்து அந்த அரிசி வந்து கொட்டையாக இருக்கிறதுனால அவ்வளோ பிடிக்காது. இங்கே பாருங்கள், கொச்சம் ஒரு இடத்துல மீனுங்க, அப்படியே பார்க்கவே அப்படி இருந்தது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஆமை மாதிரி இருக்குது, அங்கே டாட்டாய்ஸ் மாதிரியும் இருக்குது, அதோட ஃபிஷ்ஷஸும் இருக்குது, டாட்டாய்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இங்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல நுழைஞ்சு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. திடீர்னு இருட்டாக இருக்குது, திடீர்னு வெளிச்சமாக இருக்கும். இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பாட்டில் வந்து சூரிய ஒளி பட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, ஒரு பாட்டு வந்து இருட்டாக இருக்குது, அந்த மாதிரி இருந்து. இது பார்த்திங்கன்னா நம்மளை தலையை சுற்றி மீன்க சூப்பராக இருந்தது. உள்ளுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. பாருங்கள், ஆக்சிஜன் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு ஏதோ ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க போல இருக்குது மீனுக்கு. கொடுக்குறாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது இருந்ததுன்னா அந்த இது தாங்க, எங்களுக்கு மெரைன் வேர்ல்டு தான் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இது ஃபார்ம் வில்லாவிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்குங்க. உடனே பார்த்திங்கன்னா இந்த மெரைன் வேர்ல்டு வந்துடும். அங்கேயே கேட்டாலே சொல்லுவாங்க ஃபுல்லாக. பாருங்கள், நம்மளே இதை வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும், தண்ணிக்குள்ளே நம்மளே போகிற மாதிரி இருந்தது, ஒரு ஃபீலாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், கலராக ரெட் கலரில் ஃபிஷ். இது ஃபிஷ்ஷன் கை நீட்டி அதெல்லாம் கையில் பிடிச்சிட்டு இருந்தோம் மீன்லாம். பாருங்க, அவன் கை நீட்டினா அது கையில் வரும். நம்ம கை நீட்டுற அந்த உணர்வு தெரிஞ்சு அத்தனை மீன் வந்து ஏறும். ஏதோ சாப்பிட கொடுக்குறோன்னு நினச்சி ஏறுதா என்னன்னு தெரியல, அவ்வளோ மீன். அங்கே பாருங்கள், ரொம்ப கடகடன்னு சவுண்டு வேறு. அந்த மீன் அப்படியே போகிறதுக்கு இருக்கும், நல்லா இருந்தது. அஸ்வினிக்கு ஒரே குஷி தாங்கலைங்க. அவளை மெயின்டைன் பண்ணுறது பெருசாக இருந்தது. இதான் சொன்னேன் நான், அருவி மாதிரி வரும், இப்போ தண்ணி கொட்டும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த இடம் அவ்வளோ நல்லா இருந்தது. சினிமாவில் எடுக்கிற அந்த இந்த ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏதோ விலாங்கு மீனம், அப்படியே பாம்பு மாதிரியே இருக்குது அந்த மீன். உள்ளுக்குள்ளே அது ஒரு மாதிரி இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்தது. கருப்பு கலரு பிளாக் கலரில் இருக்கிற மீன், அது ஒரு அழகு. இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு, கொஞ்சம் பிளாக்கும் மெரூனும் கலந்த மாதிரி
எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அந்த மெரைன் வேர்ல்டை விட்டு வரவே மனசு வரல. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டான்ஸிங் ஏரியான்னு கொஞ்சம் பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஸ்பீக்கருங்க, அவ்வளோ பாட்டு அதில் நடந்தது. மலையாள பாட்டு, தமிழ் பாட்டு, ஹிந்தி எல்லாமே கலந்து போட்டிருக்காங்க. ஹர்ஷினிக்கு தாங்கலை. அன்றைக்கி அங்கே ஹீரோயினே ஹர்ஷினி தான். அங்கே பாருங்கள், எல்லோரும் பிடிச்சி கொஞ்சி விளையாடி அவளுக்கு ஜாலி அந்த குட்டிஸோட விளையாடுறதுக்குங்க. பாருங்கள், ஓடி 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 அவளோட பின்னோட ஒரு ஆள் ஓட வேண்டியிருக்கு. கால் சரியாக இல்லாததுனால நான் ஒரு ஓரமாக இருந்ததுனால இவங்க கிருத்திகாவோட மாமியார் பாவம் ஓடி ஓடி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவளை, ஹர்ஷினியை. பாருங்கள், ஒரே டான்ஸ் தான் அவனுக்கு. அந்த ஸ்பீக்கரை நிறுத்தவே கூடாதுன்றா, அதை விட்டு வரவே மாட்டேன்ட்டா கொஞ்சத்தில். பாருங்கள், ஓடி ஓடி ஓடிங்க. அந்த ஸ்பீக்கர் கிட்ட தூரந்து இருக்கும்போதே காதெல்லாம் வலிக்குது. அது கிட்ட போயிட்டா மட்டும் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாவோ. வீட்லேயே போட்டு குழந்தைய 4 செவத்துக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கோம். அது வெளியில் போனவுடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவளுக்கு. ஒரே ஓட்டம் தாங்க. மண் விளையாட்டு தான். மண்ணை கண்ட உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவளுக்கு. நம்மெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய கல் மண்ணெலாம் விளையாடிருக்கோம். நல்லா மண்ணெல்லாம் எடுத்து போட்டு களிமண்ணெல்லாம் விளையாடி சொப்பு ஜாமான் செஞ்செல்லாம் நம்ம விளையாடிருக்கோம். இந்த காலத்து குழந்தைகள் வந்து தெருவில் விளையாடுறதே இதாக இருக்குது. ஈவினிங் ஆனால் தெருவில் காத்தாடி ஓட்டுவோம், சுற்றுவோம், விளையாடுவோம். அது ஒரு குழந்தைங்களோட ஒரு பாண்டிங்காக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த இதே போயிடுச்சுங்களே. குழந்தைங்க வீடு விட்டு வந்தாங்க அப்படின்னா பேரண்ட்ஸோடு தான் வெளியில் எங்கேயாவது மாதிரி பார்க்காதுங்க கூப்பிட்டு போகிறாங்க, விளையாடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் விளையாடுறது அப்படின்றது கம்மியாயிடுச்சு. நான் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு 10 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ 15 வயசு குழந்தைகளை கூட வெளியில் விட பயமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது காலத்தில். அவங்களே கொஞ்சம் பெருசாக மெச்சூர்ட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிரிக்கெட்டு அங்கங்கே போனால் தான் உண்டு. இந்த மாதிரி ஏஜில் உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய இது தாங்க இது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அடித்து வீடியோ கேம் விளையாடுறாங்க, டிவி பார்க்குறாங்க. பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் பண்ணுறாங்க. கொஞ்சம் கார்டனிங் அங்கே வாங்குவான்னு கொஞ்சம் அப்படி வளைக்கிறது, கொஞ்சம் புக்ஸ் வச்சு ஏதோ ஒரு இது மாதிரி பசல்ஸ்லாம் வச்சு விளையாடுறது, செஸ் விளையாடுறது. லீவ் விட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி அவனை வந்து ஃபுல்லாக என்கேஜாக வச்சுக்கிறதுனே புரிய மாட்டேங்குது. இப்படி 2 நாளைக்கு எங்கேயாவது கூட்டின்னு போகிறது. இல்லை, ஹர்ஷினி அநியாயம் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்கோம் இப்போவும். அதுவும் இங்கெல்லாம் ரொம்ப பனியாக இருக்கிறதுனால வெளியில் வரவே ஒரு 10 மணி ஆகிடுங்க. அவ்வளோ பனியாக இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பனி, ஈவினிங் பார்த்திங்கன்னா 3 மணிக்கெல்லாம் பனி வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த 1 மாதம் தான் அங்கே கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் இந்த பிப்ரவரியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பீச்சுங்க. இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா இது வந்து சாவக்காடு பீச் அப்படின்றாங்க. இந்த பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ நாங்கள் வந்து இந்த சன் வந்து செட் ஆகிற சமயத்தில் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்கவே. அந்த அலையில் போயிட்டு விளையாடிட்டு அவங்கள நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு வாரமாக உட்காந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவ வந்து ஹர்ஷனுக்கு வந்து அந்த பீச்சில் விளையாடுற மாதிரி ஒரு சொப்பு ஒன்று வாங்கிட்டு வந்தா. அப்போ அங்கேயே விற்கிறாங்க. வாங்கிட்டு வந்தால் அது ஒரு கரண்டியால் மொண்டு இதை எடுத்து மண்ணெல்லாம் எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஒரு பக்கமாக உட்காந்துருந்தா. ஹர்ஷனும் மாப்பிள்ளையும் போய் கடலில் அந்த இதில் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்தது பீச்சும். ஒரு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மெரைன் வேல்டுன்னு ஒரு 2 மினிட்ஸ் வாக்கு தான் பீச்சு. வச்சு மண் எடுத்து அதில் போடுறதும் இதில் போடுறதும் விளையாடிட்டே இருந்தா. சரி, அவளை கொஞ்ச நேரத்துக்கு சமாளிக்கணுமே. மண் குறைய அது வேற